Sorry ass DJ. நம்ம இப்ப அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாகிரதையா வாங்க. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இதய நோயாளிகளுக்கு ரொம்ப கஷ்டமான இடம் இது. சிறுவர்கள். நம்முடைய சேனல் சத்யாஸ் ரைடு சேனல்ஸோடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதே போல் புதுசாக இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன் ஆனால் வீடியோவை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கடா அதால் பாதாளத்துக்கு போகிறாங்களே என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். இவ்வளோ ஸ்டெப்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்றது இருக்கும். ஆமாங்க, நான் முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டபுள் டெக்கர் பிரிட்ஜ், ஓகேங்களா, அதை நம்ம பார்க்க போகணும் அப்படின்னா இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இறங்கி தான் அங்கே பார்க்கணும். ஓகே, இது எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1000, 2000, 3000? அதுவும் கிடையாதுங்க. டோட்டலாக 3500 ஸ்டெப்ஸ் நீங்கள் மலையினுடைய உச்சியில் இருந்து அங்கே வண்டியை நிறுத்திட்டு பை வாக் 3500 படிக்கட்டு இறங்கினா மட்டும்தான் அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும். ஓகேங்களா? என்னடா இந்த நாய் வீடியோ எடுத்துருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதில் ஒரு விஷயம் இருக்குது. நாய் நன்றியுள்ள ஜீவன் தெரியும். அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தாங்க இருக்குது நன்றி உணர்வோட. ஏன்னாக்கா இந்த நாயோடைய ஓனர் பின்னாடி பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு இந்த தலையில் வச்சுட்டு வராங்க இல்லைங்களா, தலையில் அந்த மூட்டையை தொங்க விட்டுக்கிட்டு அதுதான் பேஸ், அதில் தான் அந்த மூட்டையே நிற்கிது. அதனுடைய ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான். அதனால தான் அந்த நாய் ஓனர் வர வரலும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுது. திரும்பவும் அந்த ஓனர் அங்கே ரீச் ஆனோடனே திரும்பவும் அந்த நாய் மேலே போகுது. அது வரலும் பாருங்கள் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ அறிவுள்ள பிராணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸில் ஒரு 3500 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி தான் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு மேலே போகணும். அதுதான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா வேறு எங்கேயும் இல்லைங்க, மேகாலயாவில் தென்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம். அதன் பேர் நோங்கிரியாட் அப்படின்ற ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் தான் இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இது மரங்களுடைய வேறு பகுதியை இணைச்சியே 2 அடுக்காக பாலங்கள் கட்டியிருக்கிறாங்க. அதை பார்க்கணுன்னாக்கா அதுக்கு தான் 3500 ஸ்டெப்ஸ் மேலே இருந்து கீழே இறங்கி அதை பார்த்துட்டு திரும்ப 3500 ஸ்டெப்ஸ் மேலே ஏறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதை பாருங்கள். இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். அங்கே இருந்து ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டரில் தான் அந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் இருக்குது. இந்த க்ரீன் கலரில் ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அதில் தான் நாம் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அதை தான் நான் இங்கேருந்து ஜூம் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த இடத்துக்கு இங்கே அந்த பிளேஸ்க்கு நம்ம போக போகிறோம். இப்போ பாதி தூரம் தான் நம்ம ரீச் ஆகிருக்கோம். இன்னும் பாதி தூரம் மேற்கொண்டு நடக்கணும். வாங்க போகலாம். ஆக்சுவலி இந்த ரூட் பிரிட்ஜை தாண்டி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் இதுதானா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா அங்கே இருந்து ஒரு 1000 ஸ்டெப்ஸ் போகணும். அது இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணல, ரொம்ப லென்த்தாக இருக்குங்கிறதுக்காக. அது அடுத்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூவேஷன் வரும். ஓகேங்களா? அந்த டபுள் டெக்கர் ரூட் பிரிட்ஜை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் தான் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு. இந்த மரத்துடைய வேரில் இருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த உள்ளூர் மக்கள். அதுவும் இவர்களுடைய முன்னோர்கள். இது ஏறக்குறைய 250 ஆண்டுகள்லேருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போது வேர்கள்லேயே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உயிருள்ள வேர்கள். இந்த வேர்கள் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கனாக்கா இந்த ஃபால்ஸோடைய தண்ணி போய்கிட்டுருக்கு. அந்த நடுவில் தண்ணி போய்கிட்டு இருக்கிறதுனால மேலே பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக அப்போ முன்னோர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள்.
எந்த அளவுக்கு இவங்க இயற்கையோட ஒன்றி இருக்கணும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது இந்த இடத்துக்கு போகிறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி பாலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா போகணும். இதுவே வந்து ஒரு 100 அடி ஹைட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபால்ஸில் இருந்து வந்து வர தண்ணி எல்லாமே இதில் தான் போகும். அதாவது மழை காலத்தில் வந்து பயங்கரமாக தண்ணி போகும் போல் இருக்குது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உயரமாக கட்டியிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த தண்ணி பார்த்திங்கனாக்கா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி வந்து எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் சுத்தமாக கிளியராக இருக்கும் வாட்டர். அதுதான் இதனுடைய ஸ்பெஷலு. பாருங்கள் இந்த பிரிட்ஜில் வந்து நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நண்பர்கள். இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது பிரிட்ஜு வந்து செமையாக வைப்ரேஷன் ஆகுங்க. அதுவே மிகப்பெரிய அட்வென்ச்சராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக த்ரில்லிங்காக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் வந்து வந்துருச்சு. ஆக்சுவலி இதுதான் அந்த பிரிட்ஜு. இது வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து காட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து கீழே உள்ள பிரிட்ஜு. இப்போ 2 பேர் நின்றுட்டுருக்காங்க இல்லைங்களா, அது வந்து கீழே உள்ள பிரிட்ஜு. மேலே இருக்கிறது இன்னொரு பிரிட்ஜு. பாருங்கள், இதுதான் டபுள் டெக்கர் பிரிட்ஜு. இது வந்து என்ன ஸ்பெஷல்னாக்கா, மரத்தினுடைய வேர்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இழுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் கட்டி அதுலேயே பிரிட்ஜு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 300 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த பிரிட்ஜு தாங்க இது. இது இன்னமும் இதனுடைய வேர்கள் உயிரோடு இருக்கிறதுனால இந்த பிரிட்ஜு அப்படியே இருக்குது. அதை வந்து இப்போது இருக்கிற தலைமுறையினரும் இதை பாதுகாத்துட்டு வராங்க. இது ஒரு மிக சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக போச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதை பார்க்குறதுக்கு இந்தியா ஃபுல்லாக இருந்தும் அதே மாதிரி ஃபாரினர்ஸும் நிறையா பேர் வராங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அதுவும் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா, அப்போ எந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜோடைய தன்மை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போவும் இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வேர்களுக்கு உயிர் இருக்குங்க. அதுதான் இதனுடைய ஸ்பெஷலு. குறைந்தபட்சம் ஒரே நேரத்தில் 50-60 பேர் இதில் நடந்தாலும் இது எதுவும் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான பிரிட்ஜ் இது. ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் போகிற சவுண்ட் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக எதுவுமே எடிட் பண்ணாமல் ஒரிஜினாலிட்டியாக அப்படியே நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து இந்த வீடியோவை வந்து என்ஜாய் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நம்மளுடைய நண்பர் கிருபானந்தம் தான் பிரிட்ஜு மேலே வந்து மேல் பிரிட்ஜில் வந்து ஏறி நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு சிறந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரிட்ஜு மேலே நடந்து காட்டுறாரு. ஏன்னாக்கா நிறையா பேரால் வந்து இந்த இடத்துக்கு வந்து 3500 ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கி போக முடியாது. அதனால் அவங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மேப் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இறங்கி இப்போ எங்கே ஆரம்பித்து எங்கே திரும்ப முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மேப்பு. ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் வந்து இதை காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே போல் இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலில் தான் மேப் இருக்குது. அதாவது இங்கே சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணோம்னா அந்த வேஸ்ட்டு பண்ண ஃபுட்டுக்கும் சேர்த்து நாம் பேமெண்ட் பண்ணணும். அதுதான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டல்ஸில் இருக்கிற ரூல்ஸ். ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேப்பில் பாருங்கள் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத இப்போ வந்து விரல் வச்சு காட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து அங்கே இருந்து எங்கே போகிறோங்கிறத நம்ம நண்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இப்போ வந்து நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது 3500 படிக்கட்டு திரும்பவும் மேலே ஏறணும். இறங்கும்போது 3500, ஏறும்போது 3500. ராஜுபாய் ஓகே. ஆர் யூ நோன் as superstar? Rajinikanth. Yeah. My friend. Well, your friend. Wow. Super. வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். சட்டையெல்லாம் ஏறாமல் போச்சு. ஆக்சுவலி இது தண்ணி கிடையாதுங்க, இது வேர்வை. மேலே இருந்து நடந்து வந்தது வேர்வை, சட்டை ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. பாருங்க, பார்க்குறீங்களா சட்டை. ஆக்சுவலி மார்னிங் டைம் இது.
இந்த மார்னிங் டைம்லேயே வந்து சட்டை பாருங்கள் எப்படி நனைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இறங்குறது வந்து ஈஸி, பட் மேலே ஏறுறது வந்து கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா ஸ்வெட்டிங் வந்து பயங்கரமாக ஆகுது. ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 40% இருக்குது. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பசங்க விளையாடுற ஃபுட்பாலை வந்து நான் காட்டுறேன். ஏன்னாக்கா இங்கே வந்து கிரிக்கெட்லாம் கிடையாது, ஒன்லி ஃபுட்பால் தான். சின்ன பசங்க எவ்வளோ பிரமாதமாக இந்த ஃபுட்பால் வந்து விளையாடுறாங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. அதனால தான் சரி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு தான் இதை காட்டியிருக்கேன். இங்கே இருக்க பசங்களுக்கு 5th வரலும் தான் இங்கே ஸ்கூலுங்க. அதுக்கப்புறம் 6th போகணும்னா மேலே 3500 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி மேலே தான் போகணும். ஸோ அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பசங்க மேலேயே இருந்துக்குவாங்களாமா. அந்த லீவ் டேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வருவாங்களாங்க. அதுதான் இந்த பசங்க வந்து இப்போதைக்கு ஸ்டடீஸ் வந்து இதுதான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பிரமாதமாக விளையாடுறாங்க பாருங்கள் பசங்க. இந்த சின்ன வயசில் 4th 5th தான் படிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்டில் ஒரு ஹில்ஸ் தெரியுது இல்லைங்களா? அங்கே தான் வந்து நம்மளுடைய வண்டி நிற்கிது. அந்த ஹில்ஸில் இருந்து அப்படியே அங்கேருந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வந்து அப்படியே இதன் வழியாக இங்கே வந்து அப்படியே இது வழியாக அப்படியே மேலே போய் அங்கே ஒரு மலை தெரியுது இல்லைங்களா? அந்த ஹில்ஸ்க்கு தான் போயிட்டு ரெயின்போ ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் திரும்பவும் அங்கேருந்து இறங்கி டபுள் டெக்கர் பிரிட்ஜ் அதையும் பார்த்துட்டு அப்படியே அதன் வழியாக இறங்கி அப்படியே இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இன்னும் 1000 ஸ்டெப்ஸ் போனால் தான் ரெயின்போ வாட்டர் ஃபால் பார்க்க முடியும். அது அடுத்த வீடியோவில் வரும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, see you, bye.